अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्न रब्बक हुवा अअलमु मन यदिल्लु अन सबीलि व हुवा अअलमु बिल मुहतदीन। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் நேர்வழியில் உள்ளவனா அல்லது வழி தவறியவனா என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான். மனிதன் அறிவதில்லை. அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதையும் அது சார்ந்த சில விஷயங்களையும் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு மன் யதில்லு அன் சபீலி. நிச்சயமாக உம்முடைய இறைவன் தன்னுடைய வழியை விட்டும் தவறியவர் யார் என்பதை அவன் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். இன்னும் நேர்வழி பெற்றவர்களையும் அவன் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நேர்வழி பெற்றவரையும் வழிகட்டவரையும் அல்லாஹ்வே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். நாம் யாரையும் இவங்க வழிகட்டவங்க என்பதாக தீர்வு சொல்லவும் கூடாது, தீர்ப்பு வழங்கவும் கூடாது. நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வே தீர்ப்பு செய்வதாக மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறான். ஆக வெளிரங்கத்தை பார்த்து எந்த முடிவுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா நேர்வழியும் வழிகேடும் உள்ளத்தை சார்ந்தது. ஏன்னா அது எப்படின்னு சொன்னால், நேர்வழியில் அவங்க இருக்கிறாங்களா அல்லது வழிகேட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ன செய்வான், அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. ஒரு வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இறந்த பின் அந்த மனிதரை குப்பையில் போடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை குளிப்பாட்டி தஃபன் செய்து தொழ வைத்து அடக்குங்கள் என்று ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், உத்தரவிட்டான். அதாவது மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அவரை தூக்கி இறந்தவொடனே என்ன செஞ்சிட்டாங்க, குப்பையில் தூக்கி போட்டாங்க. அப்படி போடப்பட்ட மனிதரை எடுத்து அவங்கள நல்ல அழகான முறையில் குளிப்பாட்டி கஃபன் செய்து நல்ல தொழ வச்சு அவங்கள தஃபன் செய்ய சொல்லி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சான், உத்தரவிட்டான். அப்படி உத்தரவிட்ட பொழுது அந்த உத்தரவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், இதில் மறைந்திருக்கும் ரகசியம்தான் என்ன? மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அவர் குப்பையில் தூக்கி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீ என்ன செய்கிற யா அல்லாஹ்? குளிப்பாட்டி நன்கு கஃபன் செய்து தஃபன் செய்து தொழு வச்சு அடக்கும்படி சொல்கின்றாயே யா அல்லாஹ், இதில் உள்ள ரகசியம்தான் என்ன அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அதற்கு அல்லாஹு தஆலா சொன்னா, மக்கள் அவரின் வெளிரங்கத்தை கண்டு அவருடன் தரங்கட்ட முறையில் நடந்து கொண்டார்கள். அவருடைய வெளிரங்கத்தை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மனிதரிடத்தில் தரங்கட்டவர்களாக மக்கள் நடந்து கொண்டாங்க. ஆனால் அவரோ தரத்தில் உயர்ந்தவராக இருக்கின்றார். அது அல்லாஹ் தான் அறிஞ்சிருக்கிறான். வெளியில் பார்க்குறதுக்கு தவறான மனிதராக தெரிகிறாரு. ஆனால் உள்ரங்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அவர் என்ன செய்கின்றார், தரத்தால் உயர்ந்தவர். வெளிரங்கத்தை கண்டு அவருடன் தரங்கட்ட முறையில் நடந்து கொள்கிறாங்க. ஆனால் அவர் தரத்தில் உயர்ந்தவர்.
எந்த வகையில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேதம் அறிந்தவராக இருக்கின்றார். அவர் தௌராத் வேதத்தில் எங்கெல்லாம் எனது ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் வருகிறதோ அதை முத்தமிடுபவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டினானா. ஆக அதனால் தரத்தில் உயர்ந்தவராவார் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கம் தந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதரை வெளிரங்கத்தை கொண்டு இவர் தீயவர், இவர் நல்லவர், இவர் நேர்வழியில் உள்ளவர், இவர் வழிகட்டவர் என்பதாக யாரையும் எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது, தரங்கட்ட நிலைமையில் ஆக்கிவிடக்கூடாது. ஏன்னா உள்ளத்தை நன்கு அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, முடிவெடுக்கவும் கூடாது, அதற்கு நமக்கு தகுதியும் அல்ல அப்படிங்கிறத அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுறான். இது சார்ந்த சில விஷயங்கள் இருக்கின்றது, அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இதை கொண்டு அல்லாஹ் எந்த ஒரு மனிதரையும் எந்த நிலையிலும் தவறான கண்ணோட்டத்தோடோ தவறான எண்ணத்தோடு பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, அவங்களுடைய உள்ரங்கத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் ஈமானியத்தான தன்மையோடு எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.